சபை என்ற இடத்துல தான் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். Church is the place where we receive. ஏன் சபைக்கு நேராய் வானம் திறந்திருக்குது, விசாலமாய் திறந்திருக்குது. Every good gifts comes from above. எல்லா நன்மையான ஈவுகள் மேலிருந்து வருதா, பரத்திலிருந்து வருதா. ஓகே, அது சரியா எங்க நடக்கும் பார்த்தீங்கன்னா சபையில தான் நடக்கும். நம்ம சபைக்குள்ள வர பொழுது we are being empowered to face our next day. மறுநாளை சந்திக்கிறதுக்கு, மறுநாளில் இருக்க சவால்களை சந்திக்கிறதுக்கு, இல்லை நம்ம அவிசுவாசத்தை போக்குறதுக்கு எல்லா காரியத்தையுமே சபையில தான் பெற்றுக்கொள்கிறோம். பிஃபோர் நீங்க பிசிக்கலா அந்த பிளெஸிங் கையில பெற்றுக்கொள்றதுக்கு முன்பாகவே God gives you in the spirit, ஆவியில கொடுக்கிறார். அது எங்க நடக்குது? சபையில தான் நடக்குது. Hallelujah. It only happens in the church. Hallelujah. Hallelujah. சில பேர் சபைக்கு வரும்பொழுது, ஐயோ பாஸ்டர் சபைக்கு போனால் காசு ஸ்பெண்ட் ஆகுது. என்ன ஸ்பெண்ட் ஆகுது? நாங்கள் டிரான்ஸ்போர்ட்டுக்கு அவ்வளோ எண்ணெய் ஊற்றுறதா இருக்குது. வேலைக்கு நீங்கள் 30 நிமிஷம் 40 நிமிஷம் ட்ராவல் பண்ணுறீங்க, பிரச்சனை இல்லை. சர்ச்சுக்கு வரதா அவ்வளோ காசு வெளியாகுது அப்படின்றீங்க. கிராப்காரன் அவ்வளோ காசு வாங்குறான் பாஸ்டர், 40 வாங்குறான் அப்படின்றீங்க. யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட், சபைக்கு வருகிறதுக்கு நீங்கள் போடுற காசு எல்லாமே தேவனுக்கு காணிக்கையாக இருக்குது. இங்கே போடுறீங்க தெரியுமா, இது மாத்திரம் காணிக்கை கிடையாது, இது மாத்திரம் கிடையாது. நீங்கள் டிரான்ஸ்போர்ட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ணுற காசு இது எல்லாமே கர்த்தர் காணிக்கையாக பார்க்குறார். இது எல்லாமே ஒரு ஆஃபரிங் ஆண்டிருப்பா. ஏன் தெரியுமா? நீங்கள் எதுக்கு அந்த காசு ஸ்பெண்ட் பண்ணுறீங்க? படம் பார்க்க போகிறதுக்கு இல்லை, ஷாப்பிங் பண்ணுறதுக்கு இல்லை. யூ ஆர் ஸ்பெண்டிங் தட் மணி ஜஸ்ட் டு கம் அண்ட் வர்ஷிப் காட். அதை கர்த்தர் பார்க்கிறார், உங்கள் சிரமத்தை பார்க்கிறார். இதை எதை வச்சு நான் சொல்கிறேன், நீங்கள் பாருங்கள். அந்த நாட்களில் தேவனை தொழுது கொள்றதுக்கு அல்லது ஒரு பலிப்பிடத்தை கட்டுறதுக்கு மலை ஏறுவார்கள். They spend their energy, their strength, அவங்க பலத்தை, ஓகே, அவங்க எனர்ஜி ஸ்ட்ரெங்க் எல்லாத்தையும் அவங்க ஸ்பெண்ட் பண்ணி மேலே போகிறாங்க. ஏன் தெரியுமா? கர்த்தரை தொழுது கொண்டு. ஆண்டவர் சமமான நிலத்தில் போயிட்டு பலிபீடத்தை கட்டுன்னு சொல்ல, மலைகள் மேலே கட்டுன்னு இருக்கிறார். ஏன்? அது அவங்களுக்கு கஷ்டம். இட் மஸ்ட் காஸ்ட் them something. அப்போ அங்கே அவன் செலுத்துகிற பலி மாத்திரம் ஆண்டவர் பார்க்க கிடையாது, அதுக்கு அவன் போடுகிற முயற்சி, ஓகே, அவன் பலன், இது எல்லாத்தையும். அதான் உன் தேவனாய் கர்த்தரை முழு பலத்தோட நீ தொழுது கொள்ளணும், ஆராதிக்கணும், நேசிக்கணும். என்ன காரணம்? முழு பலன். Your strength must be wasted for God's sake. Hallelujah. இன்னைக்கு ஆன்லைன் காலம் இல்லை, எல்லாமே ஆன்லைன்லேயே பார்த்துடுறாங்க, ஆன்லைன்லேயே நடந்துருது. ஆனால் சொல்கிறேன், உங்கள் பலத்தை நீங்கள் கர்த்தருக்காக செலுத்தியே ஆகணும். It's so sad to see that many youngsters today they become online preachers. உட்காந்துக்கிட்டே இந்த ஊழியம் அந்த ஊழியம் சில நிறைய கண்டெம்னேஷன்லாம் கொடுப்பாங்க சில பேர், நான் பார்ப்பேன். நீ முதலாவது இறங்கி போய் வீடு வீடாக கதவை தட்டி, ஓகே, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணியிருக்கிறேன்னா நீ ஆன்லைனில் பேசு. அது நீ செஞ்சதே இல்லை. உனக்கு ரட்சிப்பு வந்த நாட்கள்லேருந்து இந்த யூடியூப்பு வீடியோ தான் தெரியுது, அதை வச்சு நீ பேசுகிறேன்னா யூ ஆர் வெரி ராங். யூ மஸ்ட் ஹேவ் அ ஃபீல் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, உன் கால் தேஞ்சிருக்கணும், வீடு வீடாக போய் கது தட்டி இருக்கணும், வீட்டு கொடுத்து நடத்திருக்கணும், போயிட்டு புது ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணியிருக்கணும். ஓகே, பட் இன்னைக்கு எல்லாம் எப்படி இருக்கிறாங்கன்னா, இருக்கிற இடத்துலேயே வீடியோவை போட்டுட்டு உட்காந்துருக்குறாங்க. அது பலத்தை செலுத்தாத ஒரு ஊழியம். இட் மஸ்ட் காஸ்ட் யூ சம்திங், இட் மஸ்ட் காஸ்ட் யுவர் ஸ்ட்ரெங்த் ஃபார் காட் சேக். கர்த்தருக்காக நான் ஓடினேன், கர்த்தருக்காக நான் போய் இந்த ஊழியத்தை செய்தேன். பைபிளில் போட்டிருக்கு, கோ அண்ட் ப்ரீச், போய் சொல்லு அப்படின் போட்டிருக்கு. ஆமா இல்லையா? அங்கே நின்று சொல்ல போய் சொல்லு அப்படின் போட்டிருக்குது. கோ அண்ட் ப்ரீச் த காஸ்பல் டு த ஹோல் வேர்ல்ட். அதே மாதிரி நம்ம சபைக்கு போகும்பொழுது கூட நமக்கு அங்கே ஒரு செலவு உண்டாகுது தெரியுமா? நம்ம சபையில் சில ஊழியர்கள் இது எல்லாமே கர்த்தருக்கு காணிக்கையாக எண்ணப்படும். இட்ஸ் நாட் ஒன்லி தி ஆஃபரிங் தட் யூ புட் இன் த பேக், இட்ஸ் மோர் தென் தட். ஏன்னா ஆண்டதெல்லாம் இப்போ எனக்காக இதெல்லாம் நீ செய்றியா, எனக்காக நீ ஓடுவியா, எனக்காக நீ போய் இந்த மலை ஏறுவியா இறங்குவியா ஆண்டு கேட்பார். அப்போ பலன் இருக்குதுன்னா அந்த பலத்தை கர்த்தர் மகிமைக்குன்னு பயன்படுத்துங்க. ஏன்னா அந்த சபையில் நம்ம ஒன்றிணைந்து இருக்கும் பொழுது தான் நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோமா. We can only be taken up if we are one in the church. நல்லா பாருங்க, இங்க பவுல் கொரிந்தியன் சபையை பார்த்து என்ன சொல்றாருன்னா, கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து இயேசுக்கு நான் கொடுக்க வைராக்கியம் கொள்கிறேன். ஹல்லேலூயா. மீன்ஸ் சபையை ஒரு வேர்ஜனா ஆண்டவர் கூப்பிடுறாரு. இஸ் a virgin அப்படின்ட்டு. இதே வேர்ஜனை குறித்து, அதாவது கன்னிகைகளை குறித்து நம்ம எங்க பார்க்கலாம்னா, மத்திய 25:1-13 பார்த்தீங்கன்னா அங்க 5 புத்தி இல்லாத கன்னிகைகளை பார்க்கிறோம், 5 புத்தி இல்லாத கன்னிகைகளை பார்க்கிறோம். 5 foolish 5 wise அப்படின்னு பார்க்கிறோம். இந்த கன்னிகை அப்படின்னு சொல்லும் பொழுது அங்க சொல்லப்பட்ட அந்த ஊமை அந்த பேரபிள்ல நீங்க பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஸ்பீக்கிங் அபவுட் தி சர்ச்சஸ்.
சபையை குறித்து தேவன் பேசுகிறார். உலகத்துல 100% சபையில 100%, ஓகே, 100 சபை இருக்குன்னா அந்த 100ல 50% சபை தான் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். Only 50% of the churches will be taken up on the rapture day. மீதி 50% பூமியிலே இருக்கும், கைவிடப்பட்ட சபையாக இருக்கும். இயேசுவின் வருகைக்கு நியாய தீர்ப்புக்கு காத்திருக்க சபையாக மாறும். இங்க ஆண்டவர் நீங்க எடுத்துக்கொள்ளப்படுவது சொல்லும்போது தனித்தனியாக இல்ல, பூமியில் இருக்க எல்லா விசுவாசிகள், முக்கியமா சபையை குறித்து இவர் பேசுறார். 50%. அங்க என்ன நடக்குது நீங்க பாத்தீங்கன்னா 5 புத்தி இல்லாத கன்னிகைகளை பார்க்கிறோம். இவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த சபை எப்படின்னா பெர்ஃபார்மன்ஸ், டிராமா, டான்ஸ், இதுல ரொம்ப பிஸியா இருப்பாங்க. ஓகே, ஒவ்வொரு வாரமும் அங்க ஏதாவது ஒரு பெர்ஃபார்மன்ஸ், ஏதாவது ஒரு டிராமா இருந்துகிட்டே இருக்கும். அதுல எந்த ஒரு இதுவும் இருக்கு, நன்மையும் இருக்காது, ஜனங்களுக்குள்ள ஆவிக்குரிய வளர்ச்சியும் இருக்காது. ஓகே, இவங்க இந்த அவுட்டிங் அந்த அவுட்டிங், இந்த இது அந்த இது நிறைய ப்ரே தான் போயிட்டு இருக்கும், எதுவுமே ஸ்பிரிச்சுவல் இருக்காது. இதுதான் புத்தி இல்லாத கன்னிகைகள். நாட் வாய்ஸ், தே ஆர் ஃபூலிஷ். ஓகே, ஏன் ஃபூலிஷ்? மனவளன் வரும் பொழுது அப்பதான் போய் கேட்காங்க, ஏய் உங்ககிட்ட இருக்கிற எண்ணெயை கொஞ்சம் பிஞ்சாம் பண்ணி எனக்குன்னு கேட்குறாங்க. அதெல்லாம் முடியாது, எங்களுக்கே பத்தாது, நீ போய் எண்ணெயை வாங்கிட்டு வான்னு சொல்லி அனுப்பும் பொழுது மனவளன் வந்துடுறாரு. அந்த புத்தி உள்ள கன்னிகைகள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள், புத்தி இல்லாதவர்கள் கைவிடப்படுகிறார்கள். இந்த புத்தி உள்ள கன்னிகைகள் பார்த்தீங்கன்னா இவங்க சபையில் அஃப்கோர்ஸ் ட்ராமா, பெர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் இருக்கு இல்லைன்னு சொல்ல, மோர் தென் தட் இட் இஸ் அ ப்ரேயிங் சர்ச். அது ஒரு ஜெபிக்கிற சபை. ஓகே, உபவாசம், ஜெபம், கர்த்தருடைய வார்த்தையில காத்திருக்கிற ஜனங்களாக இருப்பாங்க, கர்த்தருடைய முகத்தை தேடுகிற ஜனங்களாக இருப்பாங்க. they are so into God's presence. ஆண்டவருடைய சமூகத்தில் மூழ்கி இருக்கிற சபையாக இருக்கும். கர்த்தருக்குள்ள நாட்டப்பட்ட சபையாக இருக்கும். விழித்திருந்து கர்த்தர் முகத்தை தேடுகிற பிள்ளைகளாக இருப்பாங்க. இவர்கள் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். அப்ப சபையில நிறைய வித்தியாசம், நிறைய வேறுபாடு இருக்கு, ஆமா வழியா. பட் எந்த சபையில ஜெபம் உபவாசம் அதிகமா இருக்கோ அப்படிப்பட்ட சபையை நிச்சயமா கர்த்தர் எடுத்துக்கொள்வோம். ஏன் தெரியுமா? அந்த சபை கர்த்தரை தேடுகிற சபையாக இருக்குது. If this church is full of programs, okay, புக்கு விற்கிறது, இது விற்கிறது, இந்த நார்மலான திங்ஸ், ஓகே, இந்த சேரிட்டி இதுலேயே இப்படியே போயிட்டு இருக்குன்னா அந்த இட் வில் நாட் ப்ராஸ்பர், இட் வில் நாட் கோ டு எனி லெவல். அது அப்படியே தான் நிற்கும், வளர்ச்சியை பார்க்க முடியாது. அப்போ இன்னைக்கு நான் சபை அப்படின்னு சொல்லும் பொழுது கட்டணம் இல்லை, நீங்கள் எல்லாம் ஒன்றாக இணைந்தால் தான் இந்த சபை. நீங்கள் ஒன்று இணைந்து ஜெபிக்கும் பொழுது, உபவாசத்தோடு காத்திருக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஏன்னா இங்கே தான் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். திஸ் இஸ் வேர் we can receive. Hallelujah. ஸோ நம்ம உலகத்தின் காரியத்தை நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய இடத்த பார்த்தீங்கன்னா churches tend to be dark, இருட்டாக மாறிடுச்சு, எல்லாமே கருப்பாக இருக்குது. பேக்ரவுண்ட் முடிவுலேருந்து பாஸ்டர் மட்டும் தான் நீங்கள் பார்க்க முடியும், அதுவும் ஸ்பாட்லைட் அடிக்கும் நேரம். நான் ஒரு முறை சபைக்கு போயிருந்தேன், பேசுறதுக்கு சாலம் பகுதி போயிருந்தேன். போகும்பொழுது சபை இப்படி தான் கருப்பாக இருந்துச்சு, எல்லாமே டார்க்காக இருந்துச்சு, லைட்டில் இதாக இருந்துச்சு. சரி, மேலே ஏறி இப்படி ஜனங்களை பார்க்கறது போது லைட்டை பார்த்துவிட்டேன். லைட்டை பார்த்தோன்னே கண்ணு பின்தாங்க ஆயிடுச்சு. கொஞ்சம் நேரத்துக்கு நான் ஹல்லேலூயா பேசுகிறேன், கண்ணு சிம்டி அவ்வளோ நேரம் பார்த்தேன். தெரியுமா, எல்லாம் இருட்டாக இருக்குது. அந்த லைட்டை பார்த்தோன்னே கண்ணு ஃப்ளாஷ் ஆச்சு. கொஞ்சம் நேரத்துக்கு கொஞ்சம் ரிக்கவர் டைம் ஆகலையா அப்படின்னு, என்னடா இந்த ஸ்பாட்டில் நேரம் மூஞ்சி நேரம் இருக்குது அப்படின்னு சொல்லி. அது எப்போதுமே இங்கே முன்னுக்கு இருந்தால் கீழே அடிக்கும், அது அங்கே நேராக பின்னாடி இருக்கும், நேரம் மூஞ்சிக்கு அடிச்சிருச்சு. இன்றைக்கி அப்படி ஆயிடுச்சு. எப்படி மாறிச்சுன்னா எல்லா இடத்துலையும் கருப்பாக இருக்குது, இருட்டாக இருக்குது, 2-3 ஸ்பாட் லைட் மட்டும் தான் இருக்கும், அதில் தான் அங்கே செய்தியே நடக்குது. எல்லாமே வெஸ்டர்ன் ஸ்டைலுக்கு மாறிட்டாங்க. எங்கே மாட்டாங்க? சபையை நம்ம வெளிச்சத்தில் தேவனை ஆராதிக்கணும், இருட்டில் ஆராதிக்க முடியாது. ஹல்லேலூயா. எல்லாமே இருட்டாக மாறிவிட்டது. அப்படியாக ஒரு சூழ்நிலைக்கு இன்னைக்கு உலகம் போயிட்டு இருக்குது. ஏன்னா the world is following the trending. Okay, say the church is following the world's trending. உலகத்தோட ட்ரெண்டிங் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்குது. ஹல்லேலூயா. I am telling you, true worshippers of God exist. உண்மையாய் கர்த்தரை தொழுதுகிற ஆட்கள் இருக்கிறாங்க. We have to restore the true worship. உண்மையான ஆராதனை மறுபடியும் நம்ம கொண்டு வரணும். ஹல்லேலூயா. சபை என்றால் அது தேவனோட மனவாட்டியாக இருக்குது. அந்த சபைக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குது, ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது. சபை சபையாக இருக்கணும். எப்போ இருக்கணும்? சபை சபையாக இருக்கணும். அது கிளப்பு போல் இருக்கக்கூடாது, பப்பு போல் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. சில பேர் இல்லை எல்லாம் நம்மளும் மாறுவோம், அந்த மாதிரி கிடையாது. we have to worship the God of light in the light. ஓகே, ஒளியின் தேவனை வெளிச்சத்தில் தான் அவரை தொழுது கொள்ளணும். தேவன் பேசுறதே நம்மளுக்கு ஆசீர்வாதம், தேவன் பேசுறதே நம்மளுக்கு
பெரிய ஒரு blessing. So when God speaks, count it as a blessing. Okay, சபையில் என்றைக்குமே நம்ம வர பொழுது என்னத்தில் நம்ம ஜெபிச்சுட்டு வரணும், ஆண்டவரே இன்னைக்கு நீங்கள் என்கிட்ட பேசணும், உங்கள் சத்தத்தை நான் கேட்கணும்னு சொல்லி நீங்கள் ஜெபிக்கணும். சபையில் தான் கர்த்தர் பேசுவார். சில பேர் ஒரு குழப்பத்தில் இருப்பீங்க. ஓகே, என்ன டைரக்ஷனில் பண்ணிட்டு, இதெல்லாம் தேவன் அறிந்திருக்கிறார். அவர் வார்த்தையின் மூலியமாய் உங்கள்கிட்ட பேசுவார். சென்சார் சொல்லுவாங்க, பாஸ்டர் நாங்கள் இதை கோத்ரூ பண்ணிக்கிட்டு இருந்தோம், நீங்கள் கரெக்டாக அந்த காரியத்தை குறித்து பேசுனீங்க, கரெக்டாக நீங்கள் காரியத்தை வெளிப்படுத்துனீங்க. இதெல்லாம் ஆவியான ஒரு செய்கிற காரியம். The church becomes the voice of God. சபை தான் தேவனுடைய குரல், தேவனுடைய குரல். சபைக்குள்ள வர பொழுது கர்த்தர் பேசுவார். அந்த இருதயத்தில் இன்னைக்கு தேவன் என்கிட்ட பேசணும்னு சொல்லி நீங்க இருந்தீங்கன்னா நிச்சயமா கர்த்தர் பேசுவார். பட் இஃப் யூ டோன்ட் ஹேவ் த ஹார்ட் டு ஹியர், ஐயோ எனக்கு ஒரே தூக்கமா இருக்குது, தூங்கணும்னு தோணுச்சுன்னா கர்த்தர் பேச மாட்டேன், நீ தூங்குற அர்த்தமா தூங்கிட்டே இருந்து போயிடுவார். ஆனா நீங்க அதுவே கர்த்தர் இன்னைக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை என்கிட்ட பேசணும்னு ஆர்வமா இருந்தீங்கன்னா நிச்சயமாய் பேசுவார். ஹல்லேலூயா.